ஒரு வேலை செய்யணும்னா அந்த வேலையை கொடுக்கறதுக்கு யார் மேல நமக்கு நம்பிக்கை இருக்கணும். அந்த வேலையை கொடுக்கறதுக்கு எது வேணாலும் கொடுத்தா தாங்குவா, அதை தூக்கி நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் ஆமா. அப்புவாக இன்னும் எத்தனையோ வேஷங்களை ஏற்று எங்க எல்லாருக்கும் நீதாண்டி நவரச நாயகி. Thank you so much. Love you. நானே கண்ட்ரோல் பண்ணிருக்கேன். எல்லா எபிசோட்லயும் அழுவுறேன்னு. அங்க நாங்க குக்கிங் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ கூட வந்து என்ன பார்த்து இன்ஸ்பைரிங் சொல்லிட்டு இருந்தா. இன்ஃபேக்ட் எனக்கு மோனிஷா பார்த்தா இன்ஸ்பைரிங். ஏன்னா வந்து அவ அளவுக்கு ஹார்ட்ஷிப்ஸ் ஆக்சுவலி நான் பார்த்ததே கிடையாது. அவ ஹோல் ஃபேமிலியை வந்து அவ எப்படி தாங்குறான்னு எனக்கு தெரியும். அதையும் தாண்டி ஒரு வந்து ஒரு ட்ரூலி ஒரு சன்ஷைன் இன் மை லைஃப் இருக்கு. You are my sunshine. You are everyone's sunshine தான். எனக்கு வந்து வாழ்க்கையில் பெரிய ஆள் ஆகணும்னு ஆசை இல்லை. மோனிஷா ஒரு நல்ல பெர்ஃபார்மர் பேர் வாங்கினா போதும். ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி ரோல்லாம் கிடைச்சா நல்லா இருக்குமே, அது நம்ம பண்ணி பார்க்கலாம், வருமா இல்லையா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். நானே நினைக்காத ரோல்லாம் வந்து என்னை நம்பி கொடுக்கும்போது தான் எனக்கு அது கண்டிப்பாக நல்லா பண்ணணும் அப்படின்னு எதுனா பெஸ்ட்டு ட்ரை பண்ணணும். அது கண்டிப்பாக இந்த ஸ்டேஜ் இல்லைன்னா எனக்கே தெரியாது நான் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு. இப்போ எல்லாரும் சொல்லும்போது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. மோனிஷா வந்து டாப் டூப்பு வரைக்கல ஃபர்ஸ்ட்டாக எனக்கு மோனிஷா பேரானது. அப்போக்கில் ஃபர்ஸ்டே வந்து எனக்கு கால்குலேட் பண்ண முடியல. ஓகே, இந்த பிள்ளை என்ன பண்ண போகுது, டூப்புக்கா இந்த பிள்ளை என்ன செய்ய போகுது என்ற ஒரு கொஸ்டின் இருந்தது. சரியோ அடுத்த எபிசோட் பார்க்குறேன். என்னோட இந்த பிள்ளை இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு என்ன வேர்ஷத்தை கொடுத்தாலும் சகலகலா வல்லவன்னு சொல்கிற மாதிரி சகலகலா வல்லின்னு சொல்லலாம். சகலகலா வல்லவி. மற்றது பெருசாக ஒரு பெரிய வெளிச்சத்துக்கு ஆசைப்படாத ஒரு ஆள் இல்லை. இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இந்த பில்டப் அது எல்லாமே இல்லாத ஒரு ஆள். ஒரு சிறிய அளவு கூட ஒரு கரை இல்லாத ஒரு மனசு. 100%. சூப்பர்.